கார்த்திக் தீபா சீரியலில் வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் எதிராக புதுசாக வந்திருக்க வில்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திராவோட அக்கா தான் வந்திருக்காங்க. அவங்க தான் சிதம்பரத்தோட ஒய்ஃபாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எபிசோடு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தியோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியரை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க நம்ம அபிராமி அம்மா. ஜோசியர் வந்து கேட்குறாங்க, ஏமா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னோன்னே, பரவாயில்ல தயங்காமல் கேளுங்க, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னோன்னே, ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப நீங்கள் ஏமா உங்கள் சின்ன பையன் ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க, மற்ற பசங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டோன்னே, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, கார்த்தி பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ரொம்ப குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால் வந்து எங்களால் வாழ்க்கையிலேயே சர்வை பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்போ கார்த்தி பிறந்தானோ அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அவன் வளர வளர எங்கள் கம்பெனியும் வளர்ந்து அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் பொருள் வந்து இப்போ இல்லாத வீடே கிடையாதுங்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டோன்னா அவன் தான் காரணம். அவனுக்கு இப்போ வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அவன் வந்து நல்லா இருந்தான்னா அவன் ஜாதகத்தை பார்த்து அவன் நல்லா இருந்தானாலே போகிறோம், மொத்த குடும்பமும் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா கொண்டாங்க அந்த ஜாதகத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம ஜோசியர். அது என்ன ஆச்சு, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு அபிராமி அம்மா கேட்குறாங்க. இல்லை நான் உங்ககிட்ட ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னோம். இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள், இவருக்கு இப்போ வந்து கட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவருக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் பெரிய பிரச்சனையெல்லாம் இனிமேல் வரப்போகுது, உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். என்ன ஜோசியர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் கார்த்தி வந்து உங்களை விட்டு கோவப்பட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி ரொம்ப பதற ஆரம்பிச்சேன். என் பையன் தாங்க என் உலகமே, அவன் இல்லைன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் பதறாதீங்க, உங்களோட சின்ன மருமக இருக்காங்களே, ஆமாம் இருக்காங்க, அவங்கள வந்து 12 வெள்ளிக்கிழமை வந்து மறக்காமல் வந்து விளக்கு போட சொல்கிறாங்க, ஒரு வெள்ளிக்கிழமை கூட மிஸ் பண்ணக்கூடாது, முருகர் பாக்கி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னோன்னா அபிராமி மூஞ்சி வந்து சரி ஜோசியன் நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க நம்ம அபிராமிமா. வர்றப்போ வந்து கார்த்தியும் வந்து காரை விட்டு இறங்கி வந்தோன்னே பார்த்தோன்னா கார்த்தி தலையில் நெத்தியில் அடிபட்டுருக்கிறத பார்த்தோன்னா அபிராமி பதற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தானே ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன், என்னாச்சுப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா நான் சின்னதாக வந்து லைட்டாக அடிபட்டு போச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, சரி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இனிமேல் வந்து நீ கார் ஓட்டக்கூடாது போது நீ தனியாக ஓட்டக்கூடாது, டிரைவர் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாப்புல கார்த்தி. என்னம்மா அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன ஃபங்க்ஷன்ப்பா? தீபாவோட பிறந்தநாள் வரப்போகுது, அதனால் கிராண்ட் ஃபங்க்ஷன் வைக்கலான்ட்டு இருக்கேன், அப்படி சந்தோஷமாக பெருசாக கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொன்னாங்க. ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, எதுக்கு பெருசாலாம் கொண்டாடணும் அப்படின்னோன்னா கார்த்தி முறைச்சி பார்க்குறாங்க ஐஸ்வர்யாவை. இல்லை நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பிறந்தநாள்லாம் கொண்டாடணும் இல்லையா, கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம்ல, அது என்ன புதுசாக அவளுக்கு மட்டும்? இல்லை நான் நிச்சயமாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோன்னா அபிராமி அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க. ஜோசியர் இவனுக்கும் நமக்கு மஸ்தாக வர்ற மாதிரி சொன்னாப்பில்ல, அதனால் கார்த்தி உன் விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பம், உனக்கு நல்லா சந்தோஷமாக பெருசாக கொண்டாடணும்னு நினைக்கிறியா, நீ தாராளமாக கொண்டாடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கொண்டாடிக்கிறேம்மா அப்படின்னோன்னா, அது மட்டும் இல்லை புதுசாக நாளைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குமா, நான் பல்லவியை வந்து அழைச்சிட்டு வந்து பாட வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா சொல்கிற பல்லவியா அப்படின்னோன்னா, மீனாட்சியை பார்த்துக்கிட்டே கார்த்தி பேசுகிறாங்க. ஆனால் கார்த்தி பார்க்குறத பார்வையிலேயே வந்து பயப்படுறாங்க நம்ம மீனாட்சி. ஒய்யோ கண்டுபிடிச்சிட்டாப்லையா அப்படின்னா, ஆமாம்மா நான் பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. எப்போ போன தடவை தப்பாகிடுச்சுல, அதே மாதிரி இந்த தடவையும் தப்பாகிட போகுது அப்படின்னு கார்த்திகிட்ட சொன்னாங்கன்னா, அபிராமிம்மா கிட்ட வந்து கார்த்தி சொல்கிறப்ப, அதெல்லாம் கவலைப்படவே தேவையில்லைம்மா, இந்த தடவை வந்து நான் யாருன்னு பக்காவாக எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசுகிறாப்புல, நான் நிச்சயமாக வந்து அழைச்சிட்டு வந்து பாட வைக்கிறேன் பல்லவியை அப்படின்னு சொன்னோன்னே, மீனாட்சி வந்து ஐயோ கார்த்தி நிச்சயமாக கண்டுபிடிச்சிட்டான் போல், என்னை பார்க்குற பார்வையே சரியில்லையே அப்படின்னோடனே ஐஸ்வர்யாவும் பதட்டப்படுறாங்க. கண்டுபிடிச்சிட்டானோ தீபா தான் பல்லவிங்கிறது, அப்புறம் ஏன் பல்லவி வந்து பாட போகிறா அப்படின்னு சொல்கிறான்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. அதே சமயத்தில் கரெக்டாக அந்த சமயத்தில் தான் தீபா என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனோன்னா கார்த்தி வந்து தீபாவை பார்க்குறாங்க. இந்த விஷயத்த முதல்ல வந்து மீனாட்சி வந்து தீபா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம சிதம்பரத்துக்கு ஃபோனே எடுக்கலைன்னொன்னா அவங்க பிஏ வந்து பேசுகிறாங்க, அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதனால் வந்து பேச முடியல, உங்களை வந்து அவரோட ஒய்ஃப் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரோம். ஐஸ்வர்யா வந்துட்டாங்க. வந்தோன்னே வந்து ஹாஸ்பிட்டலில் தேடிக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க யாருமே காணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அவங்க தான் சிதம்பரத்தோட ஒய்ஃபு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு பிஏ வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ் சொல்லுங்கள் அப்படி ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னால், என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு எல்லாமே உங்களை பற்றி தெரியும், நீங்கள் தைரியமாக என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் தான் சிதம்பரத்தோட, ஆமாம் நான் தான் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. உங்களுக்கு எப்படி என்னை பற்றி எல்லாம் தெரியும்னோன்னே, எனக்கு நட்சத்திரா தான் சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே, நட்சத்திரா
அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்னா நட்சத்திராவோட அக்கா தான் நான் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது நம்ம ஐஸ்வர்யாவுக்கு. என்ன சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி இவரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோன்னே, இவரை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னோன்னே, இல்லை கார்த்தியும் தீபாவையும் பழி வாங்காமல் விட மாட்டேன், அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உள்ளே போய் மாயா வந்து சிதம்பரத்துக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி கார்த்திக் உண்மை தெரிஞ்சு போச்சு, தீபா தான் பல்லவின்னு நான் உண்மையை சொல்லலான்ட்டு போனேன், அவன் வந்து எனக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுட்டான், அவன் சவாலில் வந்து ஜெயிச்சிட்டானுங்கிற திமிரோட சொல்கிறான், இப்போ வந்து இனிமேல் சும்மா விட மாட்டான், நம்மளோட சாம்ராஜ்ய பாட்டு எல்லாத்தையும் அழிக்க பார்ப்பான், நீ தான் பாப்பா என்னை வந்து இதுலேருந்து காப்பாற்றணுன்னு. கவலைப்படாதீங்க, நான் விண்டுலன்னு பண்ணுறேன் கார்த்திகேங்கிறாங்க.